தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதும் அதற்கு இந்தியா எதிர்வினையாற்றுவதுமானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. ஒரு நீண்ட இரவை இந்திய ராணுவம் கடந்திருக்கிறது. மிக சவாலான தருணத்தை இந்தியா கடந்து வந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் அத்துமீறலையும் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் குஜராத், பஞ்சாப் இந்த மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக நள்ளிரவில் அச்சுறுத்தல் இருந்து வந்த நிலையில் 3 மாநிலங்களை குறிவைத்து, ஜம்மு மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை செலுத்தி இருக்கிறது. அதை நடுவானிலேயே இந்திய வான்வெளி பாதுகாப்பு அம்சமாக கருதப்படக்கூடிய S-400 அத்தனை ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக நடுவானில் இடைமறித்து முற்றிலுமாக அழித்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய அனைத்து வியூகங்களும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல்களும் நடுவானில் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மேலும் ஒரு முயற்சிகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஊரி பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் மிக மோசமான துப்பாக்கிச்சூடு என்பது இருந்தது. இந்த நிலையில் அதையும் சைரன் ஒலி எழுப்பி மக்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லி தொடர்ச்சியாக அதற்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது இந்திய ராணுவம். இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பாகவும் இன்று இரவு முழுவதுமாக நடந்த போர் முறை, இந்தியா அதற்கு ஆற்றிய எதிர்வினை தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் திரு ஜெகநாதன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த நீண்ட இரவு இந்தியா எப்படி இதை கடந்து வந்திருக்கு, இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? கடந்த 12 மணி நேரமாக நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரைக்கும் முழுமையான ஒரு போர் பாகிஸ்தான் மீது, பாகிஸ்தான் நம்ம மீது திணிக்கப்பட்ட போரை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் முப்படைகள் எதிர்கொண்டு வருகிறார்கள். மிகவும் ஒரு நெருக்கமான சில ஒரு நெருக்கடிகளையும் அபாயகரமான ஒரு சில தாக்குதல்களையும் நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக முறியடித்து ஒரு பெரும் சேதத்தை தவிர்த்து மக்களை பாதுகாத்ததாக தான் தெரிகிறது. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேற்று இரவு 8 மணியிலிருந்து அவர்கள் அதாவது சிவிலியன் ஏரியாவில் தாக்குதலை ட்ரோன் மூலமாக தொடங்கி பின்பு ஏவுகணை மற்ற எல்லா வழிகளிலும் தாக்குதலை தொடங்கினார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப காலை நிலவரம் படி இன்னும் ஜம்முவில் குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் பார்டர்ல இன்னும் பதற்றமான சூழல் தான் இருக்கிறது. தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஃபயரிங் நடந்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி பூஞ்ச், ரஜோரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாகிஸ்தான் ராணுவம் இன்னும் அவங்களுடைய அந்த தாக்குதலை இடைவெளி இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தக்க பதிலடி நமது ராணுவம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தகவல் என்ன வருகிறது என்றால், நமது கடற்படையும் அரேபிய கடலில் முழு வீச்சில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. தனது டாமினேஷன் தொடங்கி இருக்கின்றதை பார்த்தோம். அடுத்த கட்டமாக நம்ம நேற்றே இந்த விவாதத்தில் நம்ம குறிப்பிட்ட மாதிரி லடாக் பகுதியில் ஹை அலர்ட்னஸ், அங்கே இருக்கிற பள்ளிகள், அரசு கடைகள், அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கும் சில பெரிய லெவலில் தாக்குதல் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்று இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கிறோம். இப்ப பகல் விடிய ஆரம்பித்து விட்டது. அந்த முதல் காட்சியில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நீண்ட இரவு கடந்த பிறகு அந்த காஷ்மீருடைய எல்லை பகுதிகளில் எப்படி இருக்கு அப்படின்ற காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இரவு முடிந்த பிறகு தாக்குதல் குறையும் அப்படின்ற ஏதாவது ஒரு கணிப்புகள் இருக்கா, இல்லை பகல் நேரத்திலையும் அதே அளவுக்கு அச்சுறுத்தல் நீடிக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இப்போ பகல் நேரத்தில் தாக்குதல் குறிப்பாக அந்த எல்லையோர பகுதியில் உள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அவர்கள் ராக்கெட் மூலமாக இல்லை MM கன்ஸ் மூலமாக தாக்குதலை தொடர்ந்து நடத்துவார்கள். ஏன்னா இதுதான் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலம் என்ன ஆகும்னா, மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்படுவார்கள். அந்த மாற்றப்படும் போது அதை அவர்களுடைய மீடியாவில் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலினால் மக்கள் பயந்து ஓடுகிறார்கள், இந்திய ராணுவம் பாதுகாக்கவில்லை. இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு கவரே இந்த பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களிலும் மற்ற ஊடகங்களிலும் மேலைநாட்டு ஊடகங்களிலும் பரப்புவதுதான் அவங்களுடைய முதல் கட்ட போர் நடவடிக்கையாக இப்போ தெரிகிறது. அதாவது டிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. டிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ், இதை நிறைய பரப்புவதாகத்தான் இந்த பகல் நேரத்தில்
ஏன்னா இது வந்து ஒரு ஹைபிரிட் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க இதுக்கு. இந்த நான் ஹைபிரிட் வார்ஃபேரில் வந்து அவங்க நைட்டு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை வந்து நிறைய ஃபேக் நியூஸ் பண்ணி நிறைய இது பண்ணுவாங்க, சேதாரம் அதிகமானது மாதிரி காமிப்பாங்க, மக்கள் அதாவது இராணுவம் வந்து நிலைகளை விட்டு விட்டு ஓடுவதாக காமிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க தொடர்ந்து வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இப்போ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் வந்து இந்த பகல் நேரங்களில் வந்து இந்த செயல்களில் வந்து குறிப்பாக ஈடுபடுவார்கள். இருப்பினும் வந்து இந்த எல்லை ஒரு தாக்குதல்கள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா கடந்த 8 மணி நேரம் நம்ம நடந்த விஷயங்களை பார்க்கும்போது தொடர்ந்து நீடிக்கும் என்பது அதான் தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் தாக்குதல் நடத்த டார்கெட் பண்ணது எல்லாமே வந்து முக்கியமான இராணுவ நிலைகள், பட்டான்கோட்டாக இருக்கட்டும் இல்லை ஜம்முவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஆர்மி பேஸ் மீது வந்து டார்கெட் எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான், பஞ்சாப், நமது சைடில் ராஜஸ்தான் பஞ்சாப் சைட்லேயும் வந்து இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்மளோட இந்திய ராணுவம் வந்து தயார் நிலையில் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பகல் நேரங்களில் வந்து இன்னும் ஒரு அதிக லெவலில் வந்து இந்த ரெண்டு நாடுகளும் ரெண்டு பக்கமும் வந்து ஃபயரிங். ஜெகநாதன் சார், இப்போ ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. முக்கியமாக அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை ஜேடி வான்ஸ் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இதற்கான தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் அப்படின்றது அவர்கள் நாடு தொடர்புடையது. இதில் அமெரிக்காவிற்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. நாங்கள் இந்த விஷயத்தை டிப்ளமேட்டிக் சேனல் மூலமாக தான் சார்ட் அவுட் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஆனால் இந்த போரில் நாங்கள் தலையிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் தற்போது அமெரிக்காவிட்ட வெளிவந்திருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? பாகிஸ்தான் கைவிடப்பட்டு விட்டது. அமெரிக்கா வந்து அவர்களுடைய கொள்கையில் வந்து, அதாவது தெற்காசியாவில் இருக்க கொள்கையில் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு நடுநிலை வகித்தது. அது மட்டும் இல்லாமல் மீடியேஷன் பண்ணுவதாகத்தான் வந்து முயற்சி எடுப்பார்கள். இந்த போரை நிறுத்துவதற்கு அவர்கள் வந்து முன்னெடுப்பார்கள். பாகிஸ்தானுக்கு சில சமயம் ஆதரவாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் நடந்த போர்களில் பார்த்தால். இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு வேறுபட்டது, இந்தியாவுக்கு மிகவும் சாதகமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜேடி வான்ஸோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து கிளியராக வந்து இதில் இருக்காங்க. தீவிரவாதத்திற்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு வந்து என்னதான் புவி சார்ந்த ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலும் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் விதமாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த அந்த பழைய நிலை மாறி புதிதாக அவர்களுடைய இந்த நிலை வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்தியாவுக்கு வந்து ஒரு தூதகர், அதாவது டிப்ளமேட்டிக் ரீதியாக வந்து ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமாக இன்று வந்து இந்த IMF, இந்தியன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அவங்களுடைய அந்த எஃபெக்டிவ் ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ரிவ்யூ மீட்டிங் வந்து இன்றைக்கு நடக்கிறது. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து பாகிஸ்தான் வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து தங்களை வந்து விடுவிக்கணும், அந்த கிரே லிஸ்ட்லேருந்து விடுவித்து தங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து நிதி உதவி, நம்ம நாட்டிற்கு வந்து ஒரு கடன் உதவிகளை வந்து IMF மூலமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது இன்றைக்கி வந்து ரிவ்யூக்கு வருது. அந்த ரிவ்யூலையும் இந்தியா வந்து தனது தரப்பு மூலமாக அதை வந்து எதிர்த்து பாகிஸ்தான் இன்னும் தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறது. அதற்கு ஆதாரம் வந்து நம்ம தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் நேற்று மாலை நடந்த அந்த இறுதிச் சடங்கில் வந்து ஒரு ஐநா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதியுடைய இறுதிச் சடங்கில் இராணுவ அதிகாரிகளே வந்து கலந்து கொள்வது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதுவே போதும் அவங்கள வந்து நம்ம அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து இன்னும் வந்து பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளை ஏமாற்றி கொண்டு தீவிரவாத அமைப்புகள், இந்த ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளை சேரிட்டி பண்ணுறாங்க, மற்ற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற என்ற போர்வையில் வந்து தீவிரவாதத்திற்கு வந்து ஃபண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது அந்த நடவடிக்கையில் வந்து மீண்டும் அவர்கள் கிரே லிஸ்ட்டில் வைக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு இந்த போர் நடக்கும் சூழ்நிலையில் வந்து வெளியிலேருந்து வர மானிட்டரிங் ஃபண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இன்னொன்று வந்து பாகிஸ்தான் மிகவும் எதிர்பார்த்தது என்னென்னா, சைனா இந்த முறை வந்து நமக்காக பெரிய ஆதரவு தெரிவிக்கும், IMFல வந்து இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு ஆதரவாக நமக்கு வந்து உதவி செய்து நம்மளை அந்த லிஸ்ட்லேருந்து கொண்டு வரணும் எதிர்பார்த்தாங்க. இப்போ அதற்கும் வந்து வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் தெரிகிறது. ஏன்னா சைனாவும் வந்து இதை வந்து உன்னிப்பாக அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க வந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே அவங்க ஜம்ப் பண்ணி எதுவும் ஒரு மேஜராக எதுவும் இந்த இஷ்யூவில் வந்து அவங்க இது பண்ண தலையிடல. அப்படி பார்க்கும்போது வந்து அதுவே வந்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் தெரிகிறது. அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சைனா வந்து தனக்கு ஆதரவு தெரிவிக்கும். அந்த தொடர்ந்து பேசலாம் ஜெகநாதன்.